உங்க பில்டிங்கோட ரூஃப் ஹைட் எவ்வளவு வைக்கணும்? ஹாய், திஸ் இஸ் இன்ஜினியர் இளையசங்கர். உங்க பில்டர் உங்களுக்கு கொடுத்துக்கொண்ட செல்ல நீங்க பார்க்க வேண்டிய 30 முக்கியமான செக்ல இன்னைக்கு டே 20ங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோல நம்ம லிண்டல் ஹைட் எவ்வளவு வச்சுக்கலாம்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு ரூஃப் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இப்போ ரூஃப் ஹைட் வந்து மினிமம் ஸ்டாண்டர்ட் சைஸ்ங்கிறது வந்து 10 ஃபீட் வைப்பாங்க. அது கம்மியாக வச்சா என்ன ஆகுன்னா ப்ராப்பரான வென்டிலேஷன் இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னீங்கன்னா, ஆக்சுவலி குளிர்ந்த காற்று எல்லாமே கீழ இருக்கும். ஹாட் ஏர் எல்லாமே வந்து மேல போகும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கான்செப்ட். அந்த ஹாட் ஏர் வந்து மேல இருக்கையில ஹைட் கம்மியா வச்சோம் அப்படின்னா, அந்த ஹாட்னஸ நம்ம ஃபீல் பண்ண முடியும். செகண்ட் வந்து நீங்க இன்டீரியர் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ரூஃப் ஹைட்ட இன்டீரியர் என்ன டிசைன் பண்றீங்களோ, அதுக்கேத்த மார பிரிக் ஒர்க் பண்டிகையிலேயே வந்து சேர்த்து வச்சுக்கங்க. ஜெனரலா இப்போ இன்டீரியர் பண்றாங்க அப்படின்னா, ரூஃப் ஹைட்ட 11 ஃபீட் வைப்பாங்க. அது என்ன காரணம்னா, நீங்க இன்டீரியர் வந்து மேக்ஸிமம் 6 டூ 9 இன்ச் வந்துரும். அப்படிங்கையில நம்ம கிளியர் ஹைட் வந்து 10 ஃபீட் கிளியரா கிடைக்கும். அப்படிங்கையில நமக்கு அந்த வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் நல்லாவே இருக்கும். அதுக்கு மேல ஹைட் அதிகமா வச்சோம்னா, பார்க்க ஏஸ்தெட்டிக்கா இருக்காது. அதுபோக எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதுவே உங்க கமர்ஷியல் பில்டிங் அப்படின்னீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற மெஷினரிஸ் வச்சு நீங்க உங்களோட ரூஃப் ஹைட்ட கால்குலேட் பண்ணிக்கங்க. நீங்க எந்த மாரி கமர்ஷியல் குடோன் போடுறீங்க? எந்த மார நீங்க கமர்ஷியல் மிஷின் வச்சுருக்கிறீங்க? அதுக்கு எந்த ரூஃப் ஹைட் வேணும் அப்படிங்கிறத பார்த்து டிசைட் பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்க்கலாங்களா?